அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையான ஒரு திரைப்படம் இட்லி கடை என்கிற படத்தை பார்த்தேன். மிகவும் அருமையாக உள்ளது. ஒவ்வொரு மனிதர்களும் குடும்பத்துடன் தியேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். நம்ம முன்னோர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்திருக்கிறோமா வாழலையா என்பது அந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இப்படி தான் வாழணும், அப்பா அம்மா ஆசைகளுக்கோசரம் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் சந்தோஷப்படுவீங்க. போய் பாருங்கள். தேட்டரில் போய் இப்போ தான் பார்க்கணும், வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க. வீட்டில் பார்த்தா அவ்வளோ தெளிவாக புரியாது. தேட்டரில் போய் பார்த்து அதுக்குன்னே டைம் கொடுத்து அந்த படத்துக்காகவே நீங்கள் மனம் கொடுத்து மைண்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை, அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம், அந்த பாசம், நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்க, நாங்கள்லாம் எதை விட்டுட்டு வாழ்கிறோம் என்பது அருமையாக எழுதியிருக்கிறார் கதை. நானும் எனக்கும் கதை எழுதுகிற ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்தாரு. இது ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தான் இறைவன் நிறைவேற்றி விட்டார். மிகவும் நன்றி. எனக்கு கதை எழுதுன்னு சொன்ன என் குருநாதன், அவர் பேர் தமிழ்ச்செல்வன், அவருக்கும் சினிமாவில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், முக்கியமாக எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவரோட உண்மையான சிஷியன் நான். இதை சொல்ல கௌரவப்படுறேன், சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். மிகவும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் நன்றி. இந்த இட்லி கடை பார்த்தவர்களுக்கும் நன்றி. இனி பார்க்க போகிறவர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை பார்த்து அனைவருமே தியேட்டரில் போய் அந்த இட்லி கடை படம் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.